பட்டமங்கலத்து அம்பலக்காரர் தான் எனக்கு துணைவனாக வர வேண்டும் என்று நான் வற்புறுத்தவில்லை அம்மா. அதே போல் நீங்களும் வேறு யாரையோ கொண்டு வந்து நிறுத்தி இவரை தான் மணக்க வேண்டும் என்று வற்புறுத்தாமல் இருங்கள். அதுவே எனக்கு போதும். இனி நீங்கள் தான் ஒரு முடிவெடுக்க வேண்டும். கல்யாணி, இந்த விஷயத்தில் ஆகட்டும், வேறு எந்த விஷயத்திலும் ஆகட்டும், இறுதி முடிவு எடுக்க வேண்டியவர் நம் அண்ணன் தான். அம்பலக்காரர் என்ற முறையில் நாடே அவருக்கு கட்டுப்படுகிறது எனும் போது இந்த வீடு கட்டுப்படாமலா போய்விடும்? அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வதுதான் முறை. நான் இறுதியாக ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டேன். அதற்கு நீ கட்டுப்படுவாயா கல்யாணி? கட்டுப்படுவேன் அண்ணா. அதப்பா, நீ என்ன சொல்கிறாய்? நான் என்றுமே உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடப்பவன் தானே அண்ணா. அப்படியானால் இப்போதே என் முடிவை அறிவித்து விடுகிறேன். இது இனி எவராலும் மாற்ற முடியாத உறுதியான முடிவு. என் தங்கை கல்யாணி நாச்சியாரை பட்டமங்கலம் அம்பலக்காரர் வைரமுத்தனுக்கு கன்னிகாதானமாக தந்து திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். அண்ணா, அதப்பா, இது உன் அண்ணன் வாளுக்கு வேலி எடுத்த முடிவல்ல. பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி எடுத்த முடிவு. பாகனேரியின் நன்மையை கருதித்தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். நீ சொல்வதெல்லாம் சரி வாளுக்கு வேலி. ஆனால் வெள்ளையரே, வாளுக்கு வேலி சம்மதித்து விட்டான். ஆனால் வைரமுத்தன் தன் அண்ணன் வல்லத்தரையன் இருந்த பின்பும் அதே மனநிலையில் இருப்பானா? கல்யாணியை ஏற்றுக்கொள்வானா? திருமணத்திற்கு சம்மதிப்பானா? அதை பற்றி உங்களுக்கு கவலையே வேண்டாம். பிரச்சனையை என்னிடம் விட்டு விடுங்கள். பட்டமங்கலத்திற்கு சென்று பேசி இந்த சம்பந்தத்தை எல்லோருடைய சம்மதத்தோடு வெற்றிகரமாக பேசி ஜாம் ஜாம் என்று கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது இந்த வெள்ளையரின் பொறுப்பு. கணக்கு பிள்ளை, கானாடு காத்தையிலிருந்து வரவேண்டிய நெல்முட்டைகள் எல்லாம் வந்துவிட்டதா? வந்துவிட்டது அம்பலம். அதை வழக்கம் போல் அங்கங்கு நீங்களே பிரித்து அனுப்பிவிடுங்கள். ஆகட்டும் அம்பலம். புதூரில் ஏதோ பிரச்சனை என்றீர்களே, அதை போய் பார்த்தீர்களா? பார்த்து விட்டேன் அம்பலம். நான் வரவேண்டியது இருக்குமா? அந்த அளவிற்கு ஒன்றுமில்லை, நானே பார்த்துக் கொள்கிறேன். வைரமுத்தா, மன்னிக்க வேண்டும். அம்பலம். கணக்கு பிள்ளை, செல்லுங்கள். சரி, வருகிறேன். உட்காரு. அடே அறிவழிகா, நான் அம்பலக்காரன் ஆனாலும் உன்னை பொறுத்தவரை உன் நண்பன் வைரமுத்தன் தான். ஆமாம், உன்னை பார்த்தே சில நாட்கள் ஆகிவிட்டதே. முன்போல் அடிக்கடி நீங்க வருவதில்லையே. இதற்கு முன்பு நீ இருந்த சூழ்நிலை வேறு. ஆனால் இப்பொழுது அம்பலக்காரர் என்ற பொறுப்பை ஏற்றிருக்கிறாய். பட்டமங்கலம் நாட்டின் பல்வேறு ஊர்களிலிருந்து வெவ்வேறு பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் கவனித்து சீர்படுத்தவே உனக்கு நேரம் சரியாக இருக்கும். இதில் நான் வேறு வந்து உன் நேரத்தை வீணாக்கலாமா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. சிறிது நேரம் உரையாடி கொண்டிருப்பதால் எந்த பாதிப்பும் இல்லை. வீட்டில் அத்தை மாமா எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் பஞ்சவர்ணத்தின் நிலைதான் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பாவம் அவள். உன் அண்ணனை அவளால் மறக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் புழுங்கி புழுங்கி வாடுகிறாள். பஞ்சவர்ணத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு என் மனதை மாற்றிவிட்டது. ஒரு பொறுப்புள்ள அண்ணனாக பஞ்சவர்ணத்தின் மனதை மாற்றி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து தர வேண்டும். நீ இந்த அளவிற்கு நிலைமையை உணர்ந்து பேசுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அறிவழகா. ஆனால் எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி என்பதே இல்லை வைரமுத்தா. என் தங்கை எப்பொழுதும் என்னை வம்பிழுத்துக் கொண்டே கேலி செய்து கொண்டே இருப்பாள். நான் அதை பொறுத்து கொள்ளாமல் அவளை ஓட ஓட விரட்டுவேன். திரும்பவும் வந்து மறுபடியும் கேலி செய்ய தொடங்கி விடுவாள். ஆனாலும் அது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கும். ஆனால் இப்பொழுது பஞ்சவர்ணம் நேர்மாறாக மாறிவிட்டாள். ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறாள். உணவு தந்தால் உண்பாள், படுக்கை விரித்து படுக்கச் சொன்னால் படுத்துக் கொள்வாள். ஆனால் அவள் உறங்குகிறாளா என்று தெரியவில்லை வைரமுத்தா. எப்பொழுதும்
சத்தமும் ரகளையுமாக இருந்த எங்கள் வீடு இப்பொழுது அமைதியாகிவிட்டது. ஆனால் மயான அமைதி வைரமுத்தா. கவலைப்படாதே அறிவழகா. பஞ்சவர்ணத்தின் நிலை சீக்கிரம் மாறிவிடும். இப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவளுக்கு அருகிலேயே இருந்து எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்வதுதான். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் வைரமுத்தா. அதனால்தான் முன்போல் வர முடியவில்லை. உன் தாயார், என் அத்தை, தன்னைத்தானே ஒரு அறைக்குள் அடைத்துக் கொண்டு ஒருவித சிறை வாழ்க்கை அனுபவிக்கிறார் என்றால், என் தங்கை வெளியில் நடமாடினாலும் எந்த உணர்வும் அற்று வாழ்கிறாள். அத்தைக்கு அறையே சிறை என்றால் பஞ்சவர்ணத்திற்கு இந்த உலகே சிறையாகிவிட்டது வைரமுத்தா. பட்டமங்கலத்து அம்பலக்காரருக்கு இந்த வெள்ளையரின் ஆசீர்வாதங்கள். வாருங்கள் வெள்ளையரே. வணக்கம். என்ன இது? வைரமுத்து என்று உரிமையோடு அழைக்கும் தாங்கள் மற்றவர்களைப் போல அம்பலக்காரர் என்று அழைக்கிறீர்கள். என்ன இருந்தாலும் நீ இப்போது பெரிய அம்பலமாகி விட்டாய் அல்லவா? அதற்குரிய கௌரவத்தை தர வேண்டும் அல்லவா? உட்காருங்கள். வெள்ளையரே, உங்களை பொறுத்தவரை என் அண்ணனிடம் எப்படி உரிமையாக நடந்து கொண்டீர்களோ அதேபோல் என்னிடமும் பழகலாம். நான் பொறுப்பேற்ற பிறகு தாங்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து முறைப்படி ஆசி பெற வேண்டும் என்று விரும்பினேன். எதிர்பாராமல் இன்று நீங்களே வந்துவிட்டீர்கள். அதனால் என்ன வைரமுத்தா, பட்டமங்கலத்தில் ஓர் புது மலர்ச்சியை ஏற்படுத்தி அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்க நானே வந்து விட்டேனே. இது என்ன வெள்ளை ஐயரே, ஒரு வித்தியாசமான வாழ்த்தாக இருக்கிறது. எப்படிப்பட்ட புது மலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்கிறீர்கள்? 2 வழிகளில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒன்று, வைரமுத்தன் விரும்பிய பெண்ணை மணந்து தன் வாழ்வில் சந்தோஷ நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றொன்று, அதன் மூலம் பகைப்பட்ட 2 நாடுகள் உறவு நாடுகளாக மாற வேண்டும். இது எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது வைரமுத்தா? பாகனேரி அம்பலக்காரர் தன் தங்கை கல்யாணியை பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வைரமுத்தனுக்கு திருமணம் செய்து தர விரும்புகிறார். என்ன சொன்னீர்கள் வெள்ளையரே? இந்த நேரத்தில் வந்து இப்படிப்பட்ட சம்பந்தம் பற்றி பேச உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? வைரமுத்தனுக்கும் கல்யாணிக்கும் திருமணமா? பாகனேரியை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்ப்பதை விட்டுவிட்டு அந்த பாகனேரியுடன் பட்டமங்கலத்திற்கு சம்பந்தி உறவா? இந்த வீண் முயற்சியை கைகழுவி விட்டுவிட்டு வேறு வேலை இருந்தால் பாருங்கள் வெள்ளையரே. ஏன்? வெள்ளையர் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? வைரமுத்தன் கல்யாணியை எந்த அளவிற்கு விரும்பினான் என்பது உங்களுக்கே நன்றாக தெரியுமே. இந்த சம்பந்தத்தின் மூலம் 2 நாடுகளும் ஒன்று சேர்ந்தால் நாட்டிற்கே நல்லதுதானே. ஒரு காலத்தில் பாகனேரியும் பட்டமங்கலமும் ஒன்றாக இருந்த நாடுகள் தானே. எங்கள் தந்தையும் அவர்கள் தந்தையும் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்தவர்கள் தானே. அப்பொழுதே இரு குடும்பத்திலும் பெண் கொடுத்து பெண் எடுக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் தானே. ஓ, உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கிறதா? பாகனேரியின் மணமகளாக போக முடியவில்லை என்று ஆதங்கப்படுகிறாயா? பேச்சை மாற்றுவதற்காக சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ பேசாதீர்கள். நான் சொல்வது, வைரமுத்தனுக்கும் கல்யாணிக்கும் இந்த நேரத்தில் திருமணம் செய்து வைத்து 2 நாடுகளுக்கும் இடையில் இருந்த பழைய உறவை புதுப்பிக்க வேண்டும் என்பதுதான். இனிமேல் அது நடக்காது வீரம்மா. இன்று வரை வேறு காரணங்களுக்காக பாகனேரி மீது பகை கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது நம் அம்பலக்காரரின் மரணத்திற்கு காரணமாகிவிட்டார்கள் பாகனேரிக்காரர்கள். அது கொலைகார குடும்பமாகிவிட்டது. அந்த குடும்பத்திலிருந்து நம் குடும்பத்திற்கு பெண் எடுப்பதா? பட்டமங்கலத்தில் வல்லத்தரையன் தன்னை அழித்துக் கொண்டதற்கும் பாகனேரியில் இருப்பவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? நிறுத்து வீரம்மா. நீயும் ஒரு பெண் தானா? இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவள் தானா? உன் தம்பி பிணமாகி மண்ணுக்குள் புதைந்து கிடக்கிறார். உன் தாய் நடைப்பிணமாகி ஓர் அறைக்குள் முடங்கி கிடக்கிறார். இந்த நேரத்தில் இதற்கு காரணமானவர்கள் வீட்டில் சம்பந்தம் வைப்பது பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயே. நீங்கள் எதற்கு இதையெல்லாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும்.
வைரமுத்தன் கல்யாணியை மணந்து கொள்ள முடியாதபடி தடுத்து விட வேண்டும். அதன் மூலம் பாகனேரியும் பட்டமங்கலமும் நட்பு நாடுகளாக இணைய முடியாதபடி கெடுத்து விட வேண்டும். அப்படித்தானே? வைரமுத்தா, நீ விரும்பி காதலித்த ஒரு பெண்ணை மணந்து கொள்வது மட்டுமல்ல, இரு நாடுகள் ஒன்றாக இணைவது மட்டுமல்ல, இதற்கும் மேலாக ஒரு விஷயம் இருக்கிறது. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் மருது பாண்டியர்களுக்கு துணையாக நிற்க வேண்டியது 2 கால்கள், இந்த அம்பலங்கள் தான். இவை இரண்டும் சேர்ந்து ஒருமுக தாக்குதலை தொடங்கிவிட்டது என்று தெரிந்தால் போதுமே, அக்னியு சற்று தன் பிடியை தளர்த்திக் கொள்வான். அதன் மூலம் ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் பிடியும் தளர்ந்து போகும். எல்லாவற்றையும் நன்றாக யோசித்துப்பார். உன்னை குழப்புவதற்கென்றே இங்கே சில பேர் முயற்சி செய்யலாம். ஆனால் எதையும் தீர ஆலோசித்து தெளிவாக முடிவெடுக்கும் திறன் உனக்கு உண்டு என்பதை நான் அறிவேன். அதனால் 2 நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொள். நிதானமாக யோசித்து ஒரு தீர்மானத்திற்கு வா. நீ எடுக்கும் தீர்மானம் பாகனேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் சாதகமாக இருந்தால் எல்லோருக்கும் நல்லது. நான் வருகிறேன். காதல் என்பது அம்பலக்காரரின் தங்கையா அல்லது அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்படுபவரின் தங்கையா என்றெல்லாம் பார்த்து வராது. காதல் என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இரு மனங்களின் சங்கமத்தால் ஏற்படுவது. அது உன்னை பார்த்த அன்றே எனக்கு ஏற்பட்டு விட்டது. எப்போது உங்களுடைய பொலிப்பல்லை சங்கிலியால் கோர்த்து என் கழுத்தில் அணிந்தேனோ அப்போதே புரிந்து கொள்ள வேண்டாமா நான் என்னுடைய இதயத்தை உங்களிடம் தந்துவிட்டேன் என்று? ஆசைப்படுவது போல் நம் காதல் கல்யாணத்தில் நிறைவு பெற வேண்டுமே. பாகனேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் இடையே நெடுங்காலமாக புகைந்து கொண்டிருக்கும் நெருப்பு நம் காதலை எரித்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. வைரமுத்தா, அண்ணா, நீங்களா? நானேதான். இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் உங்கள் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வல்லத்தரையனேதான். அண்ணா, உங்களை காணும் பொழுது என் உடல் சிலிர்க்கிறது. நீங்கள் இறந்து விட்டதாக எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் நானோ நீங்கள் இன்னும் இங்கேதான் இருக்கிறீர்கள் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன். என் நம்பிக்கை உண்மைதான் என்பதை உணர்த்தும் விதமாக
என் முன்னே தோன்றிவிட்டீர்கள். தம்பி வைரமுத்தா, உன்னை வயிற்றில் சுமந்தாளடா நம் அன்னை. நான் நாளெல்லாம் உன்னை தோளில் சுமந்தேனடா. உன் மீது ஒரு தூசு துரும்பு கூட படக்கூடாது என்று நம் தாயும் தந்தையும் பாதுகாத்ததை விட நான் தானடா மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டேன். எனக்கு மனமாகி எனக்கென்று ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் நீ பட்டமங்கலத்தின் வாரிசாக அமர முடியாது என்பதற்காகவே நான் திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தேன். இதையெல்லாம் நீ அறிவாயா வைரமுத்தா? அறிவேன் அண்ணா, நன்றாக அறிவேன். அன்பு தம்பிக்காக உங்கள் நெஞ்ச கூடாரம் முழுவதையும் ஒதுக்கி வைத்துவிட்ட இப்படி ஒரு அண்ணனை பார்ப்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை நான் நன்றாகவே அறிவேன். நீங்கள் எதற்காக உங்கள் மன வாழ்க்கையை தியாகம் செய்தீர்களோ அந்த அம்பலக்காரர் என்ற பதவியில் நான் அமர்த்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் பதவியாக நினைத்து இதை ஏற்கவில்லை அண்ணா. உங்களை என் நெஞ்சத்தில் ஏற்றிருப்பதாக கருதி கொண்டிருக்கிறேன். பட்டமங்கலத்திற்கு நீங்கள் செய்த பெரும் பணிகள் தொடர வேண்டும் என்பதற்காக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அண்ணா, உங்களை இழந்துதான் இது எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நினைக்கும் போது நெஞ்சம் பதறுகிறது அண்ணா. நான் என்ன செய்வேனடா வைரமுத்தா? எனக்கு ஏற்பட்ட களங்கத்தை கண்டாயல்லவா? பட்டமங்கலத்தின் கீர்த்தி, மகுடத்தால் அணி செய்யப்பட்ட உன் அண்ணனின் தலைமுடி பாகநேரி தரைப்புழுதியில் புரண்ட காட்சியை உன்னால் எண்ணி பார்க்க முடிகிறதா? நமது குலம் மண்ணை இழக்கலாம், மாட மாளிகைகளை இழக்கலாம், ஏன் மணி மகுடங்களை கூட இழக்கலாம். ஆனால் மானத்தை இழக்க முடியுமாடா தம்பி? முடியாதண்ணா, முடியாது. நமது மானத்தை இழக்க முடியாது. உங்களுக்கு நேர்ந்தது மறக்க முடியாத வேதனைதான், மறக்க கூடாத சோதனைதான். நானும் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதற்காக நீங்கள் ஏன் உங்களை மாய்த்துக் கொண்டீர்கள் என்பதுதான் புரியவில்லை. அதற்கு பதில் பாகநேரி மீது போர் தொடுத்து அதை அழித்திருக்கலாமே. அந்த நாட்டையே இடித்து தள்ளி சுடுகாடாக்கி விட்டு வந்திருக்கலாமே. நம்ப முடியாத ஒன்று நடந்துவிட்ட பிறகு நான் எதை செய்து என்ன பயன்? எப்போது என் தலையில் ஒருவன் கை வைத்து நம் மரபின் அடையாளமான குடுமியை அறுத்து விட்டானோ அப்போதே நான் தோற்று போய்விட்டேன் வைரமுத்தா. போர்க்களத்தில் தோல்வி ஏற்பட்டால் மான மறவர்கள் காளியின் முன்னால் தங்கள் தலையையே அறுத்து வைத்து விடுவார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அப்படித்தானே நான் என் உயிரை காளைக்கு முன்னால் பாய்ந்து அர்ப்பணித்தேன். மான உணர்வுக்கு என் ஆவியையே அர்ப்பணம் செய்து விட்டேனே. இவ்வளவுக்கு பிறகும் திருமணம் சம்பந்தம் என்றெல்லாம் இச்சகம் பேசிக்கொண்டு வருகிறார்களே. எவ்வளவு கீழான எண்ணம் அவர்களுக்கு நம்மை பற்றி. அண்ணா, இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும் முறை வேறு, நான் பார்க்கும் முறை வேறு. இப்போது இப்படி ஒரு சங்கடம் ஏற்பட்டாலும் எப்போதுமே அவர்கள் நம்மிடம் பகை பாராட்டியதில்லை. நீங்கள் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்ட போதும் அவர்கள் அதை புன்சிரிப்போடுதான் ஏற்றுக்கொண்டார்கள். நீ இப்படித்தான் பேசுவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். பாவம், உனக்கு பெரிய சிக்கல்தான். இந்த பக்கம் பார்த்தால் அண்ணன், அந்த பக்கம் பார்த்தால் ஆருயிர் காதலி. பழைய பாசமா புதிய நேசமா? இப்படி ஒரு கடுமையான போராட்டத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாய். அண்ணா, அது எனக்கு தெரியும் வைரமுத்தா. என்ன இருந்தாலும் இப்போது நான் இறந்து விட்டவன். முடிந்து போன கதை. இனி தொடர வேண்டிய கதையின் இன்பக் கனவுகளின் பாதிப்புதானே உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும். அண்ணா, நான் கல்யாணியை விரும்பியது அவள் அழகிற்காகவோ செல்வத்திற்காகவோ அல்ல. அவள் தன் அண்ணன்கள் மீது வைத்திருக்கும் பாசத்தை பார்த்துதான். நான் உங்கள் மீது எப்படி பாசம் வைத்திருக்கிறேனோ அதே போல் அவளும் சகோதர பாசம் கொண்டவள். நம்மைப் போலவே நாட்டுப்பற்று கொண்டவள். நாம் அனுப்பிய காளையே அடக்க முயன்ற வீராங்கனை.